அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இந்தியாவோட நட்பு நாட்டின் நாயகனான ரஷ்ய அதிபர் புட்டின் இவங்க இருவர்களோட அலாஸ்கா மீட் வந்து யாருக்கு முக்கியமோ இல்லையோ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு வந்து ரொம்ப முக்கியம். நீங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ அலாஸ்காக்கு சிறப்பு விமானம் மூலம் புட்டின் வந்தார். வந்து இறங்கி சிகப்பு கம்பளத்தில் நடந்து வந்த புட்டினை ட்ரம்ப் உற்சாகமாக வரவேற்றார். புட்டின் வந்து தனக்கு கொடுத்த ரஷ்ய அதிபருக்கான காரை விட்டுட்டு ட்ரம்ப்போட சேர்ந்து அவரோட காரில் வந்து சந்திப்பு நடக்க வேண்டிய இடத்துக்கு ஒன்றா போனாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து செய்தியாளர்களை வந்து சந்திச்சாங்க. ட்ரம்ப் புட்டினுக்கு வந்து செய்கை காட்டி புட்டினை வந்து பேச சொன்னார். புட்டின் பேச தொடங்கியதும் ட்ரம்ப்பை பார்த்து அண்டை நாட்டவர் என்று சொல்லி வரவேற்றதாக பேசி 2 நாட்டோட வரலாற்றை வந்து பேசினார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர போர் மூண்டதற்கான முதன்மை காரணத்தை நீக்கணும்னு சொல்லி புட்டின் பேசினார். ட்ரம்ப் முயற்சிக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி புட்டின் பேசி முடிச்சிட்டாரு. அப்புறம் ட்ரம்ப் பேச ஆரம்பித்ததும் நேட்டோ நாடுகளையும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியையும் அழைத்து இந்த சந்திப்பு பேசியதை பற்றி பேசுவேன். ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் வரை எந்த முடிவும் இல்லைன்னு ட்ரம்ப் பேசி முடிச்சிட்டாரு. அதாவது போர் சம்பந்தமான எந்த ஒரு ஒப்பந்தமும் ஏற்படலை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பேசி முடிச்சிட்டாரு. ரஷ்யா அகேன் உக்ரைன் கூட போர் நடத்துமா ஆர் பீஸ்ஃபுல்லாக அப்படியே விட்டுருவாங்களா? உக்ரைன் மக்கள் இனிமேல் நிம்மதியாக இருப்பாங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள்.